ரெடி. பையன் பக்கத்துல பட்டு இருக்கிறான். யாரது? அடட வாணியா? என்ன இந்த நேரத்துல இங்க? ஆமா, நீங்க எங்க இந்த நேரத்துல? தூங்கிட்டு இருக்கும்போது கல்லு வந்து விழுந்துச்சு. யாரு என்னன்னு பார்க்க வந்த, நீ நிக்கிற. ஆமா, எதுக்காக இப்படி வந்த? சும்மா புழகட பக்கமா. அதுக்கா? ஏண்டி கண்ணறிஞ்சு கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா? அடிப்பாவி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னா, இது எனக்கு கரையான் கொடுத்த வரமா போச்சு. அரிக்குது. ஐயோ, நான் ஒண்ணு கல் எறியலைங்க. அப்ப அந்த ஆளு கல்லறிஞ்சு கூப்பிட்டானா? விவரம் இல்லாம பேசாத, சுமாரியா? என்னங்க வயசு பையனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? எனக்கு மட்டும் வயசுக்கு வந்த பொண்ணு இல்லையா? அதானே. ஏண்டி என் புருஷன் மேல கல்லெறிஞ்சு கூப்பிட்டுட்டு என்னடி வாய் நீளுது? என்னது தீயா? அடியே, இப்படி மரியாதை இல்லாம பேசுன உனக்கு பெரிய யுத்தமே நடக்குது, பாத்துக்கிட்டு நிக்கிறியா? எடியா துப்பாக்கிய? இதுக்கெல்லாம் துப்பாக்கி சரிப்பட்டு வராதியா? சைலன்சர் தான் எடுக்கணும். உன் பொண்டாட்டி நீ இழுத்துட்டு போ, என் பொண்டாட்டி நான் இழுத்துட்டு போறேன். என்னய்யா என்னய்யா? பொண்டாட்டி தானையா ஏன்டா நிக்கிற? வாடா உள்ள வாடா. கணக்க பொண்ணு போயிட்டாளா? போடா போடா. நீதான் கல்லெடுத்து அடிச்சியா? ஏன் காவேரி அழுவுற? ராசா, எனக்கும் பண்ணையா இருக்கும். எங்க அப்பா பரிசை போட்டாரு மச்சான். கல்யாணத்துக்கு நாள் குறிக்க போயிருக்காங்க. சத்தியமா சொல்றேன் மச்சான், நீ என் கழுத்துல கட்ட வேண்டிய தாலிய வேற எவனாவது கட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டா என்ன உயிரோடவே பார்க்க முடியாது மச்சான். ஐயா, நானும் காவேரி உயிருக்கு நேசிக்கிறோம் ஐயா. உங்க பணபலத்தை வச்சு தயவு செய்து எங்களை பிரிச்சிடாதீங்க ஐயா. உனக்கு என்ன இது இருந்தா, பண்ணையாருக்கு பரிசம் போட்ட பொண்ணு நீங்க விட்டு கொடுத்துருங்க, நானே கட்டிக்கிறேன்னு வந்து கேப்பேன். தம்பி கேக்குறதுல என்ன கணக்கு தப்பு இருக்கு? முறை பொண்ணை கட்டிக்க ஆசைப்படுறான், கட்டிக்கிட்டுமே. பட்டாவை அவன் வச்சுக்கிட்டோம், பாத்தியதைய நான் பாத்துக்கிறேன். என்னையா சொல்றீங்க? புரியல. காவேரிய நீயே கட்டிக்க. என்னடா சொன்ன? நீ பண்ற அநியாய அக்கிரமத்துக்கு இந்த ஊர் முன்னாடி ஒரு நாள் பதில் சொல்லித்தான் வெளியே சொல்லுங்கடா. உன் கண்ணு முன்னாடி என் காவேரி கழுத்துல நான் தாலி கட்டல. என்னங்க பயம் எப்படி பயமுறுத்திட்டு போறான்? அவனுக்கு என்ன பத்தி தெரியாதியா? நான் ஒரு பாம்பு. அவனை எப்ப கொத்தணும், எப்படி கொத்தணும்னு எனக்கு தான் ஏன் தெரியும். காவேரி, அன்னைக்கு உனக்கு பிடிச்ச புடவை எடுத்துட்டு வந்தே, அதை கட்டிட்டு உடனே கிளம்பு. யார் வீட்டுக்கு வந்து என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நல்லா தெரியுமே, நீங்க எங்க அப்பாவோட தங்கச்சி புருஷன், இவ காவேரி என் முறை பொண்ணு. இந்த பாரு, இந்த முறை பொண்ணு முறை பையன் இந்த கதையெல்லாம் நேர்த்தியோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவ பண்ணையாருக்கு பரிசம் போட்ட பொண்ணு. யார கேட்டுக்கிட்டு பரிசம் போட்டீங்க? நான் அவளுக்கு அப்பன்டா. பணத்துக்காக பொண்ணை விக்கிறவன் பேரு அப்பன் கிடையாது, மாமா. இந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் என்கிட்ட காட்டாத. மேஜரான பொண்ண அவ இஷ்டம் இல்லாம கட்டி கொடுக்க உன்னை படைச்ச பிரம்மாவே வந்தாலும் முடியாது. அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு எவன்டா சொன்னது? இஷ்டம் இருந்தா உன் பொண்ணு நேத்து ராத்திரி ஏன் செவரே இருக்குச்சு என்ன பாக்க வரணும்? என்னம்மா சொல்றாமா? எங்க கல்யாணத்தை எவனா தடுத்து நிறுத்தினா அவன் உயிரோடவே இருக்க மாட்டான். ஒன்ன மட்டும் இல்லடா, உங்க அப்பனையும் சேர்த்து அழிச்சிருவேன். ஏன் நிக்கிறீங்க? வாங்க, வேடிக்கை படி உள்ள. அத்தா, எந்த எதிர்ப்பு வந்தாலும் நீதான் எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா? நிச்சயம் நடக்கும். ஆத்தா, நீ ஆத்தா பேசுற? ஆமா. அப்ப எங்க கல்யாணம் நடக்குமா ஆத்தா? கண்டிப்பா நடக்கும். இது நம்ம ராசா குரலாச்சே. நாங்க எவ்வளவு வேதனையோட ஆத்தா கிட்ட கும்பிட்டு இருக்கேன். இது உனக்கு விளையாட்டா? சின்ன வயசுல இருந்தே நாம இந்த ஆத்தாட சுத்தி விளையாடிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன பயம்? பயம் இல்ல மச்சான், சந்தேகம். நம்ம கல்யாணம் நடக்கும்ல? இதுல என்ன சந்தேகம்? மழை வருமானு சந்தேகப்பட்டு விதைக்கிறவன் உண்மையான விவசாயம் இருக்க முடியாது காவேரி. நம்பிக்கை தான் பூமியை செழிக்க வைக்குது, நல்லவங்களை எல்லாம் வாழ வைக்குது. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? வா, ஊரை விட்டு ஓடிடலாம் வா. மச்சான், அம்மனுக்கு காப்பு கட்டி இருக்கும் போது
ஊரை விட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. எந்த தடையை வேணாலும் மீறலாம், ஆனா காப்பு தடையை மட்டும் மீறக்கூடாது மச்சான். அதோட இல்லாம நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக அம்மனுக்கு 41 நாள் விளக்கேத்துறேன்னு வேண்டி இருக்கேன். அதுவும் நாளையோட முடியுது மச்சான். அப்ப நல்லதா போச்சு. நாளைக்கு திருவிழா, அம்மனுக்கு காப்பு அவுத்துருவாங்க, ஊரே அங்க கூடி இருக்கும். அந்த நேரத்துல ஊரை விட்டு ஓடிடலாம். மறு கொழுந்து தானா சமஞ்சிருக்கு, மானா மறு கொழுந்து தானா சமஞ்சிருக்கு, மாமன் மனம் முடிக்கத்தானே நல்ல காலம் பிறந்துருச்சு மானே. கரகாட்டந்தா மயிலாட்டந்தா, கரகாட்டந்தா மயிலாட்டந்தா, நல்ல நாள பார்த்து மாலை மாத்த. சாமி வரங்கொடுக்க ஏறி நிறைஞ்சிருக்க, பூமி விளைஞ்சிருக்கு ஜோரா, புது காத்து அடிச்சிருக்கு தோட. பூஞ்சோல மயங்கிடுதே, அதுக்கென்ன பேராசை அவசரமோ? அதிகாரம் பேசும் கூட்டம் யாவும் வாழ்த்து கூறவே, கண்ணன் கருங்குயில்ல வீணா சிணுங்குரியம்மானே தேனே பாவா இரவு விடியெல்லாம் பொறுத்துரு. சாமி வரங்கொடுக்க ஏறி நிறைஞ்சிருக்க, பூமி விளைஞ்சிருக்கு ஜோரா, புது காத்து அடிச்சிருக்கு தோட. மானா மறு கொழுந்து தானா சமஞ்சிருக்கு, மாம மனம் முடிக்கத்தானே நல்ல காலம் பிறந்துருச்சு மாமே. கூடாது விலங்கெடுத்தே, அலைகடல் போயாது சிலம்பெடுத்தா, வைகையாத்து நீரில் நீந்தி போவோம் காத்து வீசவே. நெருங்குதடி யோக மழை பொழி என்னானே ராதா பாபா மழையில் நனையலாம் தினம் தினம். சாமி வரங்கொடுக்க ஏறி நிறைஞ்சிருக்க, பூமி விளைஞ்சிருக்கு ஜோரா, புது காத்து அடிச்சிருக்கு தோட. வரங்கேட்டுக்கா விளக்கேத்தினே, வரங்கேட்டுக்கா விளக்கேத்தினே, அம்மன் வாசல் தேடி மாலை மாத்த. மன மறு கொழுந்து தானா சமஞ்சிருக்கு, மாமே மனம் முடிக்கத்தானே நல்ல காலம் பிறந்துருச்சு மாமே.
மச்சான் ஒரே நிமிஷம், விரதத்தோட கடைசி நாள் விளக்கேத்திட்டு போயிடலாம் மச்சான். சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் போதும். இத வந்துடுறேன் மச்சான். நான் கொலை செய்யல. அன்னைக்கு சொன்னீங்கல்ல பொண்ணு வீட்டுக்காரி கொலை பண்ணிடுவேன், அதான் பண்ணிட்டேன். என்ன கணக்கு போலீஸுக்கு சொல்லி அனுப்பிச்சா? வந்துகிட்டே இருப்பு தெரியுதுயா. எனக்கு இந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லை. விட்டுருங்க ஐயா, நான் கொலை பண்ணல ஐயா. திருவிழா முடிஞ்சு நான் தனியா வந்துட்டு இருந்தப்போ ராஜாவும் பெருமாளும் ரொம்ப கோவமா பேசிட்டு இருந்தாங்க. போலீஸ் கிட்ட எதையும் மறைக்கப்படாதுமா, தைரியமா சொல்லு பாப்பா. ராஜாவுக்கு பெருமாள் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. நீ என்னடா பொண்ணு கொடுக்கறது, நானே அவளை இழுத்துட்டு ஓடிடுறேன்னு ராஜா சொன்னாரு. உடனே அந்த பெருமாள் சட்டையை பிடிச்சிட்டாரு. ஆத்திரம் அடைஞ்ச ராஜா பெருமாளை கத்தியால குத்திட்டாரு. அடாத பாப்பா. இதை கேள்விப்பட்ட நாங்க காவேரியோட ஊரை விட்டு ஓடிக்கிட்டு இருந்த இந்த ராஜாவை பிடிச்சிட்டு வந்துட்டோம். கான்ஸ்டபிள், ராஜாவை அரெஸ்ட் பண்ணுங்க. அப்பா அப்பா, நான் இந்த கொலையை செய்யலப்பா. அப்பா நம்பாதீங்கப்பா, நான் இந்த கொலையை செய்யலப்பா. நான் இந்த கொலையை செய்யலப்பா. மகனை அப்பனே கைது பண்ண வச்சுட்டோம். அப்பனையும் கைது பண்ணிருக்கணும். எனக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வீணா என் மேல பழிய போட்டு உள்ள தள்ளிட்டாங்கன்னு. நான் அந்த கொலை